Hi friends, welcome to Kitchen Queen. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி முட்டைகோஸ் முட்டை சப்பாத்தி. இது வந்து கேபேஜையும் முட்டையும் வச்சு நம்ம ஸ்டஃப் பண்ணி சப்பாத்தி பண்ண போகிறோம். இது பிரேக்ஃபாஸ்ட்க்கும் நம்ம கொடுக்கலாம், இல்லை நைட் டின்னருக்கும் கொடுக்கலாம். பசங்கள்லாம் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இது நம்ம கொஞ்சம் வித்தியாசமாகவும் இருக்கும். நம்மளுக்கு நார்மலாக இட்லி தோசை சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இது எப்படி செய்கிறதுன்றதை இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா புரியும். நான் 300 கிராம் அளவு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். கொஞ்சமாக உப்பு போட்டு 1 ஸ்பூன் அளவு நெய் ஊற்றிக்கலாம். நெய் இல்லைன்னா நீங்கள் 1 ஸ்பூன் அளவு எண்ணெய் கூட ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. அந்த உப்பு நெய் மாவோடு நல்லா கலந்து ஒன்று சேர நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு இப்போ வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம மாவு பிசைஞ்சிக்கலாம். எப்போவுமே சப்பாத்திக்கு நம்ம மாவு பிசைகிற மாதிரி பிசைஞ்சிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சிக்கோங்க. ஒரேடியாக தண்ணி ஊற்றினாலும் தண்ணி நிறைய ஆகிடும். அதனால் பார்த்து நல்லா சப்பாத்தி பதத்துக்கு நம்ம எப்போவுமே நார்மலாக சப்பாத்தி செய்கிற மாவு தான் இது. அந்த மாதிரி நீங்கள் பிசைஞ்சு எடுத்துக்கலாம். எப்போவுமே நீங்கள் வந்து சப்பாத்தி செய்யும்போது நீங்கள் பச்சை தண்ணி ஊற்றுறதை விட லைட்டாக கொஞ்சம் வார்ம் வாட்டர் ஊற்றி பிசைஞ்சிங்கன்னா சப்பாத்தி நல்லா ரொம்ப சாஃப்டாக இருக்கும் உங்களுக்கு. பாருங்கள், இப்போ மாவு நல்லா நம்ம பிசைஞ்சாச்சு. மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இது உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம். 1.5 ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒரு வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருந்தேன், அதை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இது கூட நம்ம வந்து 1/2 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிறது வரைக்கும் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. ஒரு பச்சை மிளகா பொடி பொடியாக நறுக்கியிருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இப்போ நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருந்தால் பச்சை மிளகா அவாய்ட் பண்ணிக்கோங்க. 1 கப் அளவு கேபேஜ் நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வந்து நீங்கள் கேபேஜ் கூட கேரட் போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட நீங்கள் கேரட்டை கூட திருகி இதில் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து இந்த காய்க்கும் வெங்காயத்துக்கும் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா கலந்து விடுங்க. ஒரு 3 நிமிஷம் நல்லா வேகட்டும். இப்போ வந்து ஒரு 3 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா கொஞ்சம் அரைவேக்காடு நல்லா வதங்கிருச்சு. இப்போ வந்து 1/4 ஸ்பூன் அளவு வெறும் மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவு கரம் மசாலா போட்டிருக்கேன். போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா வதங்கிருச்சு. இப்போ நான் 3 முட்டை எடுத்திருக்கேன். இதை வந்து ஒரு பாத்திரத்தில் நல்லா உடச்சி ஊற்றிக்கிறேன். இப்போ உங்களுக்கு முட்டை வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் வந்து அந்த கேபேஜ் கேரட் போட்டு இந்த மாதிரி வதக்கி வச்சுருக்கீங்களா, அதோட கூட நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கலாம். முட்டை கொடுக்கும்போது நம்மளுக்கு ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கும். முட்டைக்கு தேவையான அளவு உப்பு, 1/2 ஸ்பூன் அளவு மிளகுத்தூள், 1/4 ஸ்பூன் அளவு கரம் மசாலா போட்டுட்டு நல்லா நம்ம அடிச்சிக்கலாம். அப்போ தான் முட்டையோட அந்த கவுச்சி ஸ்மெல் வராது உங்களுக்கு. இப்போ நம்ம வதக்கி வச்சுருந்தோம் இல்லைங்களா அந்த கேபேஜோ வெங்காயமோ, அதை வந்து இந்த முட்டையில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொத்தமல்லி பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ நல்லா முட்டையை நம்ம கலந்தாச்சு. இப்போ சப்பாத்தி நல்லா திரட்டிக்கலாம். நல்லா மாவு வச்சு நல்லா எப்போவுமே நார்மலாக சப்பாத்தி திரட்டுற மாதிரி நல்லா ரவுண்டாக திரட்டிக்கோங்க. எவ்வளோ தூரம் உங்களுக்கு மெலிசாக திரட்ட முடியுமோ அவ்வளோ தூரம் நீங்கள் திரட்டிக்கோங்க. நல்லா கொஞ்சம் பெருசாகவே நீங்கள் வந்து திரட்டினீங்கன்னா தான் வந்து உங்களுக்கு உள்ளே ஸ்டஃப் பண்ணி மடிக்கும் போது கரெக்டாக வரும். ரொம்ப சின்னதாக தட்டினீங்கன்னா சரி வராது. அதனால் கொஞ்சம் நல்லா பெரிய ரவுண்டாக நீங்கள் திரட்டிக்கோங்க. ஓரங்களில் நம்ம தண்ணி தொட்டு நல்லா ஃபுல்லாக எல்லா பக்கமும் தடவி விட்டுக்கலாம். அப்போ தான் நம்ம ஒட்டும் போது அது பிரிஞ்சு வராது. அதனால் எல்லா ஓரங்களையும் நல்லா தண்ணி தொட்டு நீங்கள் இந்த மாதிரி தடவி விட்டுருங்க. இப்போ நம்ம கலந்து வச்சுருக்கோம் இல்லைங்களா முட்டை, அதுலேருந்து கொஞ்சமாக இதில் நம்ம நடுவில் ஊற்றிக்கலாம். இப்போ முட்டையை நம்ம ஊற்றியாச்சு. இப்போ நம்ம மடித்து விட்டுக்கலாம். இந்த பக்கம் இருந்து நம்ம எடுத்து இந்த மாதிரி மடித்து விட்டுட்டு அடுத்த பக்கத்தை அது மேலே ஓரமாக அப்படி ஒட்டி விட்டுருங்க. நல்லா கை வச்சு நல்லா ப்ரெஸ் கொடுத்துருங்க. அப்போ தான் அது பிரிஞ்சு வராது. இந்த மாதிரி பேக்கெட் மாதிரி நல்லா மடிச்சுக்கலாம். இது முட்டை ஒழுகி வரும் அப்படின்லாம் நினைக்காதீங்க, அது கண்டிப்பாக வராது. அப்படி சப்போஸ் உங்களுக்கு ஒழுகி வரும்ன்ற பயம் இருந்துச்சுன்னா அந்த கேபேஜோட முட்டையை கூட நீங்கள் வதக்கி விட்டுருங்க. பாருங்கள், நல்லா ஃபோல்ட் பண்ணியாச்சு. இப்போ தவா நல்லா காஞ்சிருச்சு. அதில் நம்ம சப்பாத்தி போட்டு எடுக்கிற மாதிரி எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் தான் வைக்கணும். அப்போ தான் உள்ளே இருக்க முட்டை நல்லா வேகும். நல்லா எண்ணெயோ நெய்யோ விட்டு நல்லா ப்ரஷ் பண்ணிவிட்டு நீங்கள் சுட்டி எடுத்துக்கலாம்.
இது சாப்பிட்றதுக்கு வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு வந்து உங்களுக்கு சைட் டிஷ்ஷே தேவையில்லை. நம்ம நார்மலாக சப்பாத்தி பண்ணும்போது அதுக்கு ஒரு குருமா, அதுக்கு ஒரு தக்காளி தொக்கு அந்த மாதிரி வைக்க வேண்டியது வரும். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா இதுக்கு வந்து சைட் டிஷ் தொல்லையே கிடையாது. அந்த உள்ளே இருக்க ஸ்டஃபிங்கோடவே நல்லா சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், 2 பக்கமும் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நம்மளுடைய ஸ்டஃப்டு சப்பாத்தி யம்மியாக ரெடி ஆச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுடைய ஃபீட்பேக்கை என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை அடுத்த ரெசிபியில் சந்திக்கிறேன். Until then, bye.